தமிழ் மக்களுக்கு எனது வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்க்கணும். இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. என்ன தலைப்புன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே இந்த தலைப்பில் பேசுகிறத தான் இவன் பேசுவான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா என்னுடைய சிந்தனை மாறுபட்டதாக இருக்க போகிறது. தலைப்பு உங்களை நான் பேசப்போகும் செய்திகளை புரிய வைத்திருக்கும். ஆனால் எல்லாரும் பேசுவது போல் இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு நான் பேசப்போவதில்லை. தமிழருடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு தடைபட்டிருக்கிறது. அதற்கு அனைவரும் போராடி வருகிறார்கள். இதுதான் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை பற்றி செய்திகளை சேகரிக்கும் போது யூடியூப் வலைத்தளங்களில் எல்லாருமே போராட்டம், ஜல்லிக்கட்டு தடை, ஜல்லிக்கட்டு தடை, ஒரே போராட்டம். கடைசி வரை போன வருடம் மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு நடத்துவதற்கான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அதுபோல் இந்த வருடமும் அந்த தடை நீட்டித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சிந்தனைக்கு வர வேண்டும். நாம் எல்லாருமே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டுருச்சு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்திற்கும் தமிழனுடைய பண்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. தமிழனுடைய பண்பாடு உச்சநீதிமன்றத்தில் இருப்பவருக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை. ஆனால் நாம் மற்ற விஷயங்களில் சட்டத்தில் உள்ள ஓட்டையை கண்டுபிடித்து செயல்படுகிறோம். உதாரணமாக தேர்தலுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய தடை வந்ததுன்னா நம்ம சில மாறுபட்ட வழிகளில் செல்றோம். மோதிரத்தை லட்டில் வச்சு கொடுக்கறது, பொங்கப்பானை கொடுக்கறது, இந்த மாதிரி மற்ற விஷயங்களில் அதற்கான ஓட்டையை கண்டுபிடித்து செயல்பட்ட நமது இந்த எதிர்ப்பாளர்கள் இதிலும் சட்டத்தில் உள்ள ஓட்டையை கண்டுபிடித்து செயல்பட வேண்டும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாறுபட்ட கருத்தை நான் முன்வைக்கப் போகிறேன். மற்றவர்கள் போல் வீரம், காதல், தமிழர் பண்பாடு அப்படின்லாம் பேச முடியும். நாம் தமிழர்கள் அனைவரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசியே வீணாகி போய்விட்டோம். எனவே இந்த ஜல்லிக்கட்டு தடை அப்படின்றதுக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கு நாம் போராடி கொண்டே இருப்போம். அது உச்சநீதிமன்றம் பதிலளிக்கும் வரை நாம் இந்த காளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம்? அதற்கு ஒரு விடை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் அந்த மாறுபட்ட வழி என்னவென்றால், எனது ஒரு சிறிய சிந்தனை, ஜல்லிக்கட்டுக்காக போராடி யூடியூப் வலைத்தளங்களில் எல்லாம் ஒரே தமிழர் பண்பாடு கோஷம் இப்படி இல்லாமல் சட்டத்தில் உள்ள ஓட்டையை நாம் கண்டுபிடிப்போம். அதற்கு ஒரு சிறிய வழி இப்படி இருக்கலாம் என்று சொல்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்களே சிந்தியுங்கள். ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்ற விருப்பம் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் சிந்தியுங்கள். என்ன செய்ய வேண்டும்? இந்த மாடுகள் எல்லாம் அடிமாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது என்று நான் வலைதளங்களிலிருந்து செய்திகளை சேகரித்தேன். செய்ய வேண்டாம். நாம் மாற்று வழியை கண்டுபிடிப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தானே தடை, நாம் காளை திருவிழா என்ற ஒன்றை உருவாக்குவோம் புதிதாக. இதை ஏன் சிந்திக்க மாட்டேன்றார்கள் யாரும்? மிகப்பெரிய அரசியல்வாதிகள், கட்சித் தலைவர்கள், வீர முழக்கங்கள் செய்யக்கூடிய பேச்சாளர்கள், இவற்றை சிந்திப்போம். ஜல்லிக்கட்டுக்கு தடைபடட்டும், ஜல்லிக்கட்டை அடக்குவதற்கு தடை. இந்த முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு ஏன் தடை பண்ணாங்க தெரியுமா? ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு தடைப்படலாம். ஒன்று, மனிதனுக்கு உயிர் சேதம் ஏற்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கலாம். 2, காளையை துன்புறுத்துகிறோம் என்று தடை போட்டிருக்கலாம். ஆனா இந்த 2ல எதுக்காக தடை போட்டிருக்காங்க தெரியுமா? ஜல்லிக்கட்டுக்கு காளையை நாம் துன்புறுத்துகிறோம் என்பதற்காகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு தடை. மனிதன் சாகலாம் பிழைக்கலாம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு கருத்துமே உச்சநீதிமன்றம் முன்வைக்கல. உச்சநீதிமன்றம் தடை போட்டதுக்கான முக்கிய காரணம் நாம் காளையை துன்புறுத்துகிறோம். ஓகே, நாம் அதற்கான விவாதங்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கட்டும். ஆனால் வருகின்ற பொங்கல், அதான் சொன்னேன், இந்த 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல்ல 5 நிமிடங்கள் நான் மட்டும் பேச போவதில்லை. இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத பத்தி எனது பாரம்பரிய திருவிழா தைப்பொங்கல் வரும் வரை எனது இந்த 5 மினிட்ஸ் சேனலில் தினந்தோறும் ஜல்லிக்கட்டை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். மாறுபட்ட கருத்தில் பேசப் போகிறேன். எனவே ஜல்லிக்கட்டில் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து பார்க்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும். என்ன மாறுபட்ட கருத்து என்றால், அதான் சொன்னேன் இல்லையா, ஜல்லிக்கட்டு காளையை துன்புறுத்துவதற்குத்தான் தடை போட்டிருக்கிறோம். அதனால் நாம் மாற்றுவோம்.
ஜல்லிக்கட்டு, எருதுகட்டு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல். நமது பண்பாடு ஏறு தழுவுதல் தான். அதை உச்சநீதிமன்றம் தவறாக புரிந்து கொண்டு தடை போட்டிருக்கிறது. இப்படி இவற்றைத்தான் தடை போட்டிருக்கிறது. நாம் புதிதாக ஒரு திருவிழாவை உருவாக்குவோம். அதற்கு பெயர் தான் நீங்க உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு வைத்துக் கொள்ளுங்கள். எனது சிந்தனையை நான் உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன். காளை திருவிழா. இதற்கு உச்ச நீதிமன்றம் தடை போட முடியாது. நான் சொல்கிறேன், கேளுங்கள். காளையை அடக்கப் போனால் தானே தவறு, காளையை துன்புறுத்தினால் தானே தவறு. நாம் இந்த வருகின்ற பொங்கலுக்கு காளை திருவிழா என்ற ஒரு திருவிழாவை நாம் உருவாக்குவோம். அதில் ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்பட்ட அனைத்து காளைகளையும் கொண்டு வாருங்கள். மனிதர்கள் யாரும் உள்ளே போக வேண்டாம். காளைகளை சுத்த விடுங்கள். காளை சுத்தி விட்டு வரட்டும். காளையை நன்றாக சுவடியுங்கள். அது சுத்தி திரிந்து விட்டு ரவுண்ட் அடித்து விட்டு வரட்டும். இப்படி ஒரு காளையாக அனுப்புவோம். சிறந்த காளைக்கு பரிசு கொடுப்போம். இப்படி இந்த காளை திருவிழாவை நாம் இந்த தடையை நீக்கும் வரை நடத்த வேண்டும். அப்போதுதான் ஜல்லிக்கட்டு பார்ப்பவர்களுடைய ஆர்வமும் அதிகமாகும். ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கிறார்கள் இல்லையா, அது அடிமாட்டுக்கு போகாமல் தடைபடும். எனவே நாம் இந்த பொங்கலுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனையில் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை கண்டுபிடித்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நான் மட்டுமல்ல, எனது சிந்தனையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் சொல்லுகின்ற இந்த காளை திருவிழா என்ற பெயரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த வருகின்ற பொங்கலுக்கு நாம் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினாலும் சரி நீக்காட்டாலும் சரி, காளை திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்துவோம். அந்த காளை நிகழ்ச்சியில் நாம் மனிதர்கள் யாரும் உள்ளே போக வேண்டாம். நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, காளையை நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள், அடக்கு போகும்போது குத்துகிறீர்கள். நாங்கள் யாரும் காளையை பிடிக்க போகவில்லை. நாங்கள் காளை திருவிழா நடத்துகிறோம், ஜல்லிக்கட்டு நடத்தவில்லை என்று உச்ச நீதிமன்றத்துக்கு நாம் பதிலளிப்போம். எனது காளையை நான் சோடித்து சுத்த விடுகிறேன், ஒரு கண்காட்சியாக பார்க்கிறேன். ஏன் பூங்காக்களிலும் விலங்கு சரணாலயங்களிலும் நாம் போய் சிங்கத்தையும் புலியையும் பார்த்து விட்டு வருவதில்லையா? அதற்கு சட்டம் தடைப்படவில்லை இல்லவா? அதுபோலதான் நான் வளர்க்கக்கூடிய எனது காளையை நடை போட்டு விட்டு சுத்த விட்டு நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். நான் போய் அதை துன்புறுத்தவில்லை என்ற ஒரு சாற்றை என்ற ஒரு செய்தியை முன்வைத்து நாம் காளை திருவிழாவை நடத்த வேண்டும். எனவே தமிழர்களே, தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த சேனலில் பொங்கல் வரை இந்த ஜல்லிக்கட்டை பற்றி தான் பேசப் போகிறேன். மாறுபட்ட கருத்தில் எனக்கும் பேச தெரியும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்ற தமிழரின் பண்பாடு காதலும் வீரமும் பொருந்தியது. இரண்டும் நமது தமிழருடைய மூதாதையருடைய மிகப்பெரிய பண்பாடு. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால், ஒரு பெண் தன் காதலி கடைப்பார்வையை காட்டிவிட்டால் அவன் ஒரு மிகப்பெரிய மலையையும் கடுகு போல் நினைத்து தூக்கி விடுவான். இப்படிப்பட்ட வீரமும் காதலும் பொருந்தியதுதான் தமிழர் பண்பாடு. இப்படி என்னாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியும். நாம் தமிழர்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியே நாசமாகிவிட்டோம். உணர்ச்சி வசப்படுவதை விட்டு விடுங்கள். நான் தமிழன் என்ற ஒரு உணர்வு ஊட்டுவதை விட்டு விடுங்கள். நாம் மாறுபட்ட சிந்தனையை சிந்திப்போம். தமிழன் தான் நாம் அனைவரும். நாம் அந்த ஒரு வெறித்தனத்தில் செயல்படுவதை விட்டு விடுகிறோம், சிந்திப்பதை விட்டு விடுகிறோம். வாழும் வேலும் எனது மூதாதையரின் கடமை, இப்படி பொங்கிய வீணா போயிடுறோம். தமிழர்களே, பொங்க வேண்டாம். இந்த பொங்கலுக்கு காளை திருவிழாவை நடத்துவோம். இதற்கு எனக்கு சிலருடைய உதவிகள் தேவைப்படுகிறது. நான் இப்போது மதுரையில் தான் இருக்கிறேன். இதற்கான ஆர்வமுள்ள இளைஞர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவர்களை எல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை எல்லாம் சேகரித்து ஒரு குழுவை கூட்டி நாம் அலங்காநல்லூர் மற்றும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவோம். விடுமுறை நாட்களில் தான் போக போகிறோம். ஏனென்றால் அவங்களுக்கு வேலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போய் அவர்களை சந்தித்து காளை திருவிழாவை உருவாக்குவோம். இந்த பொங்கலுக்கு காளை திருவிழாவை நடத்துவோம். மீண்டும் மாறுபட்ட கோணத்தில் ஜல்லிக்கட்டு, எருதுகட்டு, மஞ்சு விரட்டு இவற்றை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பொங்கல் இறுதி தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.